ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா சீசன் 2 இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணம்மா அவங்க அம்மாவுக்கு கால் கையில ஆயில் தடவி மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மாவோட அக்கா சொல்றாங்க, உண்மையிலேயே இதுக்குன்னே ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்தவங்க மாதிரி மசாஜ் பண்ணிட்டு இருக்கிற கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா ஒரு ஃப்ளோல இதெல்லாம் ஜெயில கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே கண்ணம்மாவோட அம்மாவும் அக்காவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது ஜெயிலா அப்படின்னு கேக்குறாங்க. ஜோ உளறிட்டோமே அப்படின்னு கண்ணம்மா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சமாளிக்கிறாங்க. நான் இருந்த ஆசிரமம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்க சொல்ற பேச்சை தான் நம்ம கேட்கணும். வெளியில எங்கேயும் போக முடியாது. ஒரு சினிமா பாட்டு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அங்க இருக்கிற நாங்க எல்லாருமே அதை ஜெயில் தான் சொல்லுவோம். அப்படியே பேசி பழகிட்டு ஓன்ட்டே அதே சொல்லிட்டேன்க்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க கண்ணம்மா. அடுத்ததான் கண்ணம்மாவோட அப்பாவுக்கு கண்ணம்மா சாப்பாடு பரிமாறுறாங்க. இதெல்லாம் நீயே பண்ண வேண்டியதானே சாந்தி அப்படின்னு கண்ணம்மாவோட அக்காட்ட சொல்றாரு அவரு. இல்லப்பா, அவ பண்றேன்னு சொன்னா அதனாலதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்மளோட அப்பா இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நீ முன்னாடி வந்து நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு கோபப்படுறாரு. அப்பா, வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும், மளிகை ஜாமான்லாம் தீர்ந்து போச்சு, பால்காரருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு கண்ணம்மாவோட அக்கா சொல்றாங்க. மளிகை ஜாமான் தானே, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு. கண்ணம்மா இப்போ அவங்க ஜெயில வேலை பார்த்த பணத்தையும் உண்மையான கண்ணம்மாட்ட இருந்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுல 13,000 ரூபாய் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உன்கிட்ட கேட்டேனா, இத்தனை வருஷமா வீட்டு செலவை நான் தானே பாத்துக்கிட்டேன், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கோபப்படுறாரு கண்ணம்மாவோட அப்பா. இந்த வீடு இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணம் இவதான் அப்படின்னு சொல்றாரு. இவ வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் உன்னோட அம்மா அதை நினைச்சே படுத்த படுக்கை ஆயிட்டா அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மாவுக்கு வைத்தியம் பாக்குறதுக்கே நான் சேமிச்சு வச்ச எல்லா காசுமே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு வச்சிருந்த நகையை கூட நான் அடகு வச்சுட்டேன் அப்படின்னு சாந்திட்ட சொல்றாரு. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா கூட என் கையில காசு கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாரு. இந்த நிலைமைக்கு காரணம் இவதான் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா இப்போ ரூம்ல வந்து ஃபீல் பண்றாங்க. அவங்களோட மொபைல் போன்ல அவங்களோட போட்டோவும் உண்மையான கண்ணம்மாவோட போட்டோவும் இருக்கு. பார்த்து கண்ணம்மா பேசுறாங்க. அப்பாவோட கவலை வருத்தம் எல்லாத்தையுமே என்னால புரிஞ்சுக்க முடியுது கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா என் மேல கோபப்படுறாரு அப்படின்னு எனக்கு வருத்தம் கிடையாது. எனக்கு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம் உன்னாலதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மதுன்னு ஒரு தோழியும் கிடைச்சிருக்கா, இது எல்லாம் உன்னாலதான் கண்ணம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணம்மா அவங்களோட தம்பி ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தம்பி வெளியில போயிட்டு உள்ள வந்து ஷர்ட்டை கலட்டுறாரு. பார்த்த உடனே கண்ணம்மாவோட வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவம் கண்ணம்மாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. சேர்ந்து போய் கத்துறாங்க கண்ணம்மா. பக்கத்துல வராத, என் பக்கத்துல வராத அப்படின்னு கத்துறாங்க. சத்தம் கேட்டு கண்ணம்மாவோட அக்காவும் அப்பாவும் இப்ப அங்க வந்துடுறாங்க. எதுக்குடா இங்க வந்த, நீ போய் ஹால்ல படுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க சாந்தி. கண்ணம்மா அப்பா சொல்றாரு, இவளோட நடவடிக்கையே சரியில்லை, இவ எந்த இடத்துல வளர்ந்தானே தெரியல அப்படின்னு கோவப்பட்டுட்டு போறாரு. மறுநாள் காலையில கண்ணம்மா காலையிலே சீக்கிரமா எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்க. உங்க அம்மாவுக்கு பண்ண வேண்டிய எல்லா பணிவிடையுமே பண்றாங்க. கண்ணம்மாவோட அக்கா இப்போ கண்ணம்மா அப்பாட்ட வந்து பேசுறாங்க. நேத்து ராத்திரி கண்ணம்மா அலறத வச்சு அவ ஏதோ தப்பான இடத்துல வளர்ந்துட்டான்னு சந்தேகப்பட்டீங்களப்பா அப்படின்னு கேக்குறாங்க. எந்த இடத்துல எப்படி வளர்ந்தானே தெரியல, நீங்க சொன்னதை கேட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப சொல்றேன்ப்பா, கண்ணம்மா ஒன்னும் தப்பான இடத்துல வளரலப்பா அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா அவ நல்ல இடத்துலதான் வளர்ந்துருப்பா. இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள்னா வேற எந்த இடத்துல இருந்துப்பா வந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இப்போ சாந்திட்ட அக்கா கொஞ்சம் குங்குமம் எடுத்துட்டு வாயேன் அப்படின்னு கேக்குறாங்க. எடுத்துட்டு வரேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாந்தி அங்க இருந்து போயிடுறாங்க. கண்ணம்மாவோட அப்பா பாக்குறாரு. கண்ணம்மாவோட அம்மாவை கண்ணம்மா ஹக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மாவோட அக்காவும் இப்போ அங்க போறாங்க. கண்ணம்மாவோட அம்மா 2 பேரையும் பாசமா ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.